SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இனிய பாரதியின் அட்டூழியங்கள், சாட்சியின் திடுக்கிடும் தகவல்கள். ராஜபக்சர்களின் அரசியல் இனி செல்லாது, அனுர தரப்பு பகிரங்க அறிவிப்பு. கோப் குழுவில் அம்பலமான மற்றும் ஒரு பாரிய நிதி மோசடி. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்கள், பொய்யுரைத்த கடற்படை தளபதி. கொழும்பில் ராஜபக்சக்களின் பெயரில் பல வீடுகள் வெளிப்படுத்திய நாமல். கேள்விக்குறியாகும் பிரித்தானிய பிரதமரின் பதவி, கட்சிக்குள் வெடித்துள்ள குழப்பம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கடந்த 2010 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேளை, உனது அப்பாவையும் கொன்றது போல் உன்னையும் கொல்வேன் என்று இனிய பாரதி பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்தார். அத்துடன் எனக்கு ஆதரவளித்தவர்கள் மீதும் கடுமையான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அதேபோன்று மாணவர் உட்பட பலர் இனிய பாரதியால் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியமளித்துள்ளனர். விடுதலை போராட்டத்திற்கு போன இவர்கள் அது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கியல்லவா இடத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்களை காட்டிக் கொடுத்தார்கள், அவர்களை கொன்றார்கள். அத்துடன் தெற்கில் இடம்பெறும் கொலைகள் உட்பட பாதாள உலக குழு செயற்பாட்டுடன் இனிய பாரதிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. இவ்வாறு இனிய பாரதியால் நேரடியாக அச்சுறுத்தலுக்குள்ளான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு தெரிவித்துள்ளார். இலங்கையில் ராஜபக்ஷ குடும்ப அரசியல் இனி செல்லாது என்றும், மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை உணர்ந்துவிட்டனர் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது. மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளார். இன்று மக்கள் அரசியலின் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர். ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அடிநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். சமீபத்திய தகவல்களின் மூலம் இதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது மற்றும் ஒரு அரசியல் காற்றிற்கு இடமில்லை. பல விடயங்கள் இப்போது வேறறுக்கப்படுகின்றன. எதிர்காலத்திலும் இன்னும் பல மாறுதல்கள் நிகழும். நாம் எந்த வகையான ஊழல் அரசியலும் இந்த நாட்டில் வேறொன்று அனுமதிக்க மாட்டோம். ஊழல் அரசியலின் கருவறையை நீக்கியுள்ளோம். அதிலிருந்தே ஒரு நல்ல அரசியல் பிறக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தரவாதத்தின் பேரில் ஹம்பாந்தோட்டை மாகம்புர துறைமுக மேலாண்மை நிறுவனத்தால் 2014 ஆண்டு பெறப்பட்ட $24 மில்லியன் கடன் தொகை தொடர்பில் கோப் குழுவின் பல உண்மைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி 2023 ஆண்டு வரை $18.82 மில்லியன் திருப்பி செலுத்தப்படவில்லை என்பது பொது நிறுவனங்கள் குழுவில் தெரியவந்துள்ளது. 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரசிவீர் 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி கடனை திரும்பப் பெறுவதற்காக மாகம்புர துறைமுக நிறுவனம் மற்றும் துறைமுக அதிகார சபை மீது 2 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. இதன்போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த பரிவர்த்தனை தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் துறைமுக அதிகார சபை அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி ஜூன் 2022 முதல் ஒரு கலைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் கலைப்பு நடந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகளின் விளக்கங்களில் திருப்தி அடையாத கோப் தலைவர் நிறுவனத்தை மட்டும் கலைப்பதன் மூலம் துறைமுக அதிகார சபை தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக துறைமுக அதிகார சபை உடனடியாக உள்தணிக்கை நடத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குழுவிடம் முழு அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 3 மாதங்களாக இந்திய கடற்தொழிலாளர்களின் இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவில்லை என்று கடற்படை தளபதி தவறான கருத்தினை கூறுவதாக அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் கானா ராஜசிங்கன் தெரிவித்துள்ளார். அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இந்திய இழுவை படகுகள் கடந்த 3 மாதங்களாக இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவில்லை என்று கடற்படை தளபதி கூறியுள்ளார். அந்த கருத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கடந்த 1 மாத காலத்திற்குள் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ததும் கடற்படையினரே.
இது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்திய இழுவை படகுகளை கைது செய்வதற்கு கடற்படையினர் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எங்கள் பெயர்களில் பல வீடுகள் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்டுள்ளன என்று பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது என்று நான் நினைத்தேன். உண்மையில் இது மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை இப்போது நீக்கிவிட்டோம் என்று அரசாங்கம் நினைத்தால் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதை இப்போது கொண்டாடலாம். அரசாங்கம் கொண்டாட வேண்டும். கிராம மட்டத்தில் எங்கள் அரசியல் சக்தியை எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக தயார்படுத்தி இருக்கிறோம். எனினும் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன. அந்த துபாய் மெரியட் ஹோட்டல் உள்ளது. தம்மிக்க பெரராவின் வீடும் நாமல் ராஜபக்ஷவின் வீடுதான் என்று கூறப்பட்டது. கொழும்பில் ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்தால் அது நாமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன. விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒன்று கூட எங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது என்று அவர் கூறினார். உலகச் செய்திகள். பிரித்தானிய பிரதமர் ஹேட் ஸ்டாமரின் தலைமை பகுதி குறித்த கேள்விகள் லேபர் கட்சிக்குள் தீவிரமடைந்துள்ளன. அண்மையில் துணை பிரதமர், அமெரிக்க தூதர் மற்றும் மூலோபாய திட்டத் தலைவர் பதவி விலகியதை அடுத்து ஸ்டார்மர் தனது 2ஆம் கட்ட அரசியல் திட்டங்களை முன்னெடுக்க முயன்ற போதும் கட்சிக்குள் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. லேபர் கட்சியின் சில உறுப்பினர்கள் ஸ்டாமர் தனது கொள்கைகளையும் அணுகுமுறையை மாற்றாவிட்டால் அவரை பதவியிலிருந்து நீக்குவது தவிர்க்க முடியாத நிலைக்கு செல்லும் என்று எச்சரித்தனர். எனினும் அவருக்கு பதிலாக தகுந்த தலைமை மாற்று வேட்பாளர் இப்போது இல்லாததால் அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் வரவிருக்கும் லேபர் கட்சி மாநாட்டில் குழந்தை நல நிவாரணங்கள், வடக்கு இங்கிலாந்தில் ரயில் திட்டங்கள் போன்ற புதிய கொள்கை அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களின் ஆதரவை மீட்டெடுக்க முயற்சி செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்காலிகமாக மாற்றுத் தலைவர்களின் பற்றாக்குறை ஸ்டாமருக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் தொடர்ந்து மேலும் பதவி விலகல்கள் ஏற்பட்டால் அவரது தலைமையின் நிலைமை ஆபத்துக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனிய பாரதியின் அட்டூழியங்கள், சாட்சியின் திடுக்கிடும் தகவல்கள். ராஜபக்ஷர்களின் அரசியல் இனி செல்லாது, அனுர தரப்பு பகிரங்க அறிவிப்பு. கோப் குழுவில் அம்பலமான மற்றும் ஒரு பாரிய நிதி மோசடி. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்கள், பொய்யுரைத்த கடற்படை தளபதி. கொழும்பில் ராஜபக்ஷக்களின் பெயரில் பல வீடுகள், வெளிப்படுத்திய நாமல். கேள்விக்குறியாகும் பிரித்தானிய பிரதமரின் பதவி, கட்சிக்குள் வெடித்துள்ள குழப்பம்.